சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகார உண்மைகளை வெளிப்படுத்திய அனுர தடைகள் காணப்படுவதாகவும் தெரிவிப்பு. யாழில் போதைப்பொருளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். டில்வின் சில்வாவின் பிரஜாசக்தி திட்டம் யாழில் ஆரம்பமாக உள்ள கையெழுத்து போராட்டம். யாழில் விசேட அதிரடிப்படை சீருடை போன்ற ஆடையை அணிந்திருந்த இளைஞர் கைது, நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. மாடுபிடி வீரர்களுக்கு அரச பணி, தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு. பிரித்தானியாவில் மனைவியை கொன்ற ஈழத்தமிழருக்கு 28 ஆண்டு சிறை, நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தையிட்டி விகாரை அமைந்துள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பதில் அந்த விகாராதிபதியால் தடைகள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தெரிவித்ததாக நைனாதீவு விகாராதிபதி ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். வடக்கில் காணி விடுவிப்பு விடயத்தில் ஜனாதிபதி கரசேனையுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் நைனாதீவு விகாராதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டாலும் யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் தையிட்டி விகாராதிபதி முதல் வரிசையில் அமர்ந்து நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்துக்கு நேற்று முன்தினம் 2 நாள் பயணம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தார். நிகழ்வுகளின் வரிசையில் நேற்றைய தினம் நைனாதீவுக்கு சென்று ஜனாதிபதி நைனாதீவு விகாராதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன்போது தையிட்டி விகாரை தொடர்பில் விகாராதிபதி எடுத்துரைத்துள்ளார். பொதுமக்களின் காணிகள் பொதுமக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் எனவும் தகுந்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார். விடயங்களை செவிமடுத்த ஜனாதிபதி தையிட்டி விகாரை காணிகளை விடுவிப்பதில் சில தடைகள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விகாராதிபதி மற்றும் பௌத்த மதகுருக்களால் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக கவலை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் தையிட்டி காணி விடுவிப்பு விடயம் தொடர்பில் தகுந்த தீர்வை வழங்க வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தியதாக நைனாதீவு விகாராதிபதி நவத கலபதும கீர்த்தி திசதேரர் ஐபிசி தமிழுக்கு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலும் சாபக்கேடான அரசியல் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான அரசியலில் இருந்தும் நாம் மீள வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் யாழில் இடம்பெற்ற நிகழ்வில் குறிப்பிட்டுள்ளார். முழு நாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அகன்று செல்லென்ற துணைப்பொருளில் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றியுள்ளார். போதைப் பொருளுக்கு எதிராக நாட்டு மக்களை அணிதிரட்டும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் கொழும்பில் இதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2வது நிகழ்வு அம்பாந்தோட்டையில் நடைபெற்றதாகவும் 3வது மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் என்ற அரக்கனுடன் சில அரசியல் அரக்கர்களும் இணைந்துள்ளனர் என்பது கசப்பான உண்மையாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்பும் போது யாழின் மரபுரிமை, கலாச்சாரம், கௌரவம், அடையாளம் என்பவற்றை பாதுகாத்து அதனை செய்யுமாறு ஜனாதிபதி தனக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிரானவர்களாக பல தமிழ் அரசியல்வாதிகள் மாறியுள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியினர் உட்பட எல்லோருக்கும் இந்த நிகழ்விற்கு அழைப்பு விடுத்தும் எவரும் வரவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சாபக்கேடான அரசியல் யாழ்ப்பாணத்தில் உள்ளதால் இந்நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். பிரஜாசக்தி என்பது ஜேவிபி கட்சியை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதே தவிர அது மக்களுக்கான திட்டம் கிடையாது என தமிழ் தேசிய கட்சியின் அமைப்பாளரும் யாழ் மாநகர சபை உறுப்பினருமான நிசாந்தன் தெரிவித்துள்ளார். பிரஜாசக்திக்கு எதிராக மாநகர வட்டாரத்திலிருந்து கையெழுத்து வேட்டையை விரைவில் ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தங்களுடைய எதிர்கால அரசியலை
முன்னகர்த்தி, அதாவது இனி வருங்காலங்களில் வடகிழக்கு மாகாண சபைகள் அமைய இருக்கின்றது. மாகாண சபை தேர்தல் ஒருவரை நடந்தால் அந்த மாகாண சபை தேர்தல்களை இலக்கு வைத்தும் அதற்கு பின் தங்களுடைய கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு தேவை என்பதற்காகவும் இந்த பிரஜாசக்தி என்பதை வடகிழக்கிலே இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். நாடு முழு அறிமுகப்படுத்தினார். வடகிழக்கிலே அவர்கள் தீவிரமாக செயற்பட்டுக்கொண்டு இன்றைக்கு பிரஜாசக்தியினுடைய உறுப்பினர்களை ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுடைய வட்டாரங்களில் நியமித்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வட்டாரங்களிலுமே இன்று ஒவ்வொரு கட்சி சார்ந்த, அதாவது உதாரணமாக தமிழ் தேசியத்துக்கான கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஊடாகவே எங்களுடைய வேலை திட்டங்களை அந்தந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அந்த வட்டாரத்தினுடைய மக்களுடைய அதிக செல்வாக்கினூடாக வென்று வந்த அந்த உறுப்பினருடாகவே உள்ளூராட்சி மன்றங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி இந்த அரசாங்கம் என்பது ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் அரசாங்கம் மாறப்போவதில்லை என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு அரசாங்கங்களும் வந்தாலும் அந்த தங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அந்தந்த பகுதியில் தங்களுடைய பிரதேசங்களில் உள்ள அந்த டிஎஸ் பிரிவு பிரதேச செயலாளர்களுக்கு ஊடாகவே அந்த கிராம சேவையாளர் ஊடாகவே அந்த மக்களுக்கு அந்த திட்டங்கள் வழங்கப்படுவது வழமை. இதுதான் அந்த நடைமுறை சட்டம். ஆகவே இந்த ஜேவிபியினர் தனக்கு ஏதாவது இந்த அரசாங்கம் என்பது அந்த அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிலையை எப்போதுமே மாற்ற முடியாது. ஆனால் இன்று அனுரவையும் தாண்டி அந்த கட்சி, குறிப்பாக சொல்லப்போனால் ஜேவிபி கட்சியினுடைய டில்வின் சில்வா அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலிலே இந்த பிரஜாசக்தி என்பது உருவாகி இருக்கின்றது. மாநகர சபை உறுப்பினர் வகையிலே நான் நிச்சயமாக இந்த திட்டத்தை எதிர்க்கின்றேன். இது வடகிழக்கு வர முடியாது. நான் இப்போது உங்களுக்கு கூறுகின்றேன், விரைவிலே இன்று, அதாவது நாளை அல்லது நாளை மறுதினம் இந்த பிரஜாசக்திக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கையெழுத்து போராட்டத்தை எனது வட்டாரத்திலிருந்து நான் வெற்றி பெற்று வென்று மாநகர சபைக்கு வந்திருக்கின்றேன். அந்த வட்டார மக்களிடமிருந்து அந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்து இதை ஒவ்வொரு பிரதேச சபைகளுக்கும் நான் செலுத்தி அந்தந்த பிரதேச சபைகளுடைய, நான் நினைக்கின்றேன் இலங்கை தமிழ் தேசிய கட்சிகள் இலங்கை தமிழரசு கட்சி 34 சபைகளையும், அதே மாதிரி தமிழ் தேசிய பேரவை 7-8 சபைகளையும் ஆட்சி அமைச்சிருக்கின்றன. இந்த சபைகளிலே அந்த பிரதிநிதிகள், அந்த தவிசாளர்கள், மேயர்கள் அனைவரும் இணைந்து அந்த உறுப்பினர் கௌரவ உறுப்பினர்கள் அவர்கள் இணைந்து இந்த பிரஜாசக்தியை எதிர்க்க வேண்டும். இதற்கான ஒரு கையெழுத்து இயக்கமாக நாங்கள் மாற வேண்டும். யாழ்ப்பாணத்தில் விசேட காவல்துறை அதிரடிப்படையின் சீருடையை ஒத்த ஆடையை அணிந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரில் உள்ள நட்சத்திர விடுதியொன்றின் முன்பாக விசேட அதிரடிப்படையினர் அணியும் காட்சட்டையை ஒத்த ஆடையை அணிந்திருந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறை நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் 15 நாட்களில் மாத்திரம் சுமார் 1,31,898 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த வருடத்தின் முதல் 15 நாட்களில் அதிகபட்சமான சுற்றுலா பயணிகளின் வருகை பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் இந்தியாவிலிருந்து 23,786 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதே நேரம் ரஷ்யாவிலிருந்து 14,785 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 12,166 பேரும், ஜெர்மனியிலிருந்து 9,260 பேரும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கைக்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் பீடிகளுடன் சந்தேக நபர் ஒருவரை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்பூரல் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் சேதங்களை விளைவித்துள்ளதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்பூரல் கிராமத்திற்குள் சென்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் 15க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை அழித்துள்ளன. வீடொன்றுக்குள் நுழைந்து அங்கிருந்த உடைமைகளை காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன. இருப்பினும் வீட்டிலிருந்தோர் உயிர் தப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். அத்தோடு தொடர்ச்சியாக தமது கிராமத்தில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுவது குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தருமாறும், பாதிக்கப்பட்ட தமக்கு நஷ்ட ஈட்டை பெற்று தருமாறும் வெறுகல் உப்பூரல் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தைப்பொங்கலுக்கு மறுதினம் கொண்டாடப்படும் பட்டிப்பொங்கல் நேற்றைய தினம் கால்நடை வளர்ப்பாளர்களால் கொண்டாடப்பட்டுள்ளது. விவசாயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் பசுக்கள், காளைகளுக்கு நன்றி செலுத்துவதே பட்டிப்பொங்கல் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கமாகும். இதன்போது பட்டிகளில் உள்ள மாடுகளுக்கு திருநூறு சாத்தி கழுத்துக்களில் பூமாலையிட்டு பொங்கல் பலகாரம் போன்றவற்றை கால்நடைகளுக்கு படைத்து பட்டிப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. இந்த நிலையில் பட்டிப்பொங்கலை முன்னிட்டு காளை அடக்கும் விளையாட்டு திருகோணமலை சம்பூர் பொது மைதானத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றது. இதன்போது காளைகளை அடக்கி வெற்றி பெற்ற வீரர்கள், வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பணப்பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் வகையில் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் மண்டுமண்டை கிராமத்தில் வளர்க்கப்படும் குதிரைகளுக்கும் பொங்கல் பொங்கி மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது. குதிரைகள் வளர்க்கப்படும் லயத்தில் பொங்கல் பொங்கி மாலை அணிவித்து வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளது. குறித்த குதிரைகள் யாழ்ப்பாணத்தில் நிகழ்வுகளில் ஊர்வலத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜல்லிக்கட்டு போட்டியில் வெல்லும் மாடுபிடி வீரருக்கு முன்னுரிமை அடிப்படையில் அரச பணி வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதிக காளைகளை அடக்கி முதலிடம் பெறும் வீரருக்கு அரசு பணி வழங்கப்படும் என அலங்காநல்லூரில் இடம்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் உரையாற்றிய போது தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூரில் 2 கோடி மதிப்பில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் மற்றும் உயர்தர சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 3 குழந்தைகளின் தாயான 44 வயதான நிலானி அவரது கணவரான நிமலராஜாவால் குரூரமாக கொல்லப்பட்ட நிலையில் அவருக்கு லிவர்பூல் நீதிமன்றத்தில் 28 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 3 குழந்தைகளின் தாயான 14 வயதான நிலானி அவரது கணவரான நிமலராஜாவால் குரூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவருக்கு இந்த வாரம் நீதிமன்றில் 28 ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குடும்ப விழாவுக்கு தன்னை மனைவி அழைக்கவில்லை என்ற கோபத்தால் நிமலராஜா தனது மனைவி பணிபுரிந்த இடத்தில் வைத்து அவரை 18 முறை கத்தியால் குத்தி கொண்டிருந்தார். குடும்ப வன்முறைகள் காரணமாக தனது குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் தொடர்பு கொள்ள நிமலராஜாவுக்கு ஏற்கனவே காவல்துறை தடை விதித்த நிலையில் அதன் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. தனது மனைவியை கொல்லும் திட்டத்துடன் அங்காடியொன்றில் கத்தியொன்றை வாங்கிய நிமலராஜா அதன் பின்னர் பேருந்து ஒன்றில் சம்பவ இடத்திற்கு சென்று இந்த குரூரத்தை செய்ததாக லிவர்பூல் கிரவுன் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. கொல்லப்பட்டவரின் உடலில் 14 கத்திக்குத்து காயங்களும் 4 வெட்டு காயங்களும் இருந்த நிலையில் இது ஒரு திட்டமிட்ட கொலை என்பதால் நிமலராஜா குறைந்தபட்ச தண்டனைக்கு பின்னர் விடுதலை செய்யப்படக்கூடாது எனவும் நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விவகார உண்மைகளை வெளிப்படுத்திய அனுர தடைகள் காணப்படுவதாகவும் தெரிவிப்பு. யாழில் போதைப்பொருளுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்கிறார் அமைச்சர் சந்திரசேகர். டில்வின் சில்வாவின் பிரஜாசக்தி திட்டம் யாழில் ஆரம்பமாக உள்ள கையெழுத்து போராட்டம். யாழில் விசேட அதிரடிப்படை சீருடை போன்ற ஆடையை அணிந்திருந்த இளைஞர் கைது, நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை. மாடுபிடி வீரர்களுக்கு அரச பணி, தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு. பிரித்தானியாவில் மனைவியை கொன்ற ஈழத்தமிழருக்கு 28 ஆண்டு சிறை, நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.